வாகனம் போகும்போது 2 பசங்க உள்ள விழுவாங்க. உள்ள விழுந்து தெரிஞ்சும் டிரைவர் ஓட்டிட்டு போயிட்டாரு, எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணாரு. அப்படின்னா செக்ஷன் 106 கீழே நீதியரசர் சொல்ற மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்யலாம், நான் ஏத்துக்கிறேன். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ தான் பாத்திருக்கீங்க, அவர் நீதியரசரே சொல்றாரு, யூடியூப்ல எல்லா வீடியோ கிடைக்குது, அந்த யூடியூப்ல நீங்க தேடுங்க. நானே போட விரும்பல, போட்டா நான் தூக்கிட்டு வந்து வேண்டு போட்ட மாதிரி இருக்கும், நீங்களே தேடுங்க. விஜய் அவர்கள் இந்த பக்கத்துல ஒரு வீடியோ எடுத்துப்பாங்க, அதுல அந்த பசங்களை ஒழுங்கா வர சொல்லி பார்த்து வர சொல்லி அவர் கண்டிப்பாரு, இல்லாட்டி கேட்டுக்கொள்வாரு. அதுக்கான வீடியோ வந்திருக்குது. எனவே இப்ப என்ன ஆயிருந்து பாருங்க, இந்த ஒரே ஒரு வீடியோவை திமுக காரன் பிரச்சாரமா பரப்புறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சார்பாக நீதியரசர்கள் நின்றுட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட வந்துரும்ல. அப்ப இன்னொரு செய்தி நீங்க கேட்கவே இல்லை ஆயிரும்ல. அப்ப விஜய் அவர்களோட தரப்பு நீங்க இருந்திருந்தா, அதாவது இந்த ஒட்டுமொத்த நீதி சம்பந்தமா வாதம் பிரதிவாதம் போகும்போது அங்கே முக்கிய குற்றம் சாட்டப்படக்கூடிய விஜய் அவர்களோட தரப்புல இருந்திருந்தா மட்டும்தான் இந்த உண்மை வந்திருக்கும். இந்த உண்மை வந்துருச்சு, இந்த குற்றச்சாட்டு இருக்காரு காலத்தை அடிச்சு தள்ளுறான். எது எல்லா செய்தியும் நான் கேட்கிறேன், உனக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்தா ஏன் விஜய் அவர்களோட தரப்பு வரல செய்தி? அப்ப நீ கேட்டிருக்கணுமா இல்லையா? அது மீடியா எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சும் நீ எல்லாத்தையும் மறைக்கிறடா, நீ அயோக்கிய ராஸ்கல்.